வேற மாதிரி கன்ஸ் 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 வாங்க கன்ஸ் பார்ப்போம். கன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்ன இருட்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க, இன்னும் தண்ணியிலே தான் இருக்கும். கயாக்கிங் பண்ணிவிட்டு இன்னும் ஸ்பாட்டுக்கே போகலங்க. இருட்டு வர ஆகிடுச்சுங்க, பயமாக இருக்குங்க. சரியான அட்வென்ச்சருங்க. யாராவது உங்கள் முன்னாடி இருக்காங்க, கண்ணு தெரியுறாங்களா? பயங்கர இருட்டாகுது. நான் தெரியுறேனானே எனக்கு தெரியலனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேறு வழி இல்லைங்க. அங்கே போயிட்டு நான் உங்ககிட்ட பேசுகிறேங்க. எங்கள் டீம்லாம் பின்னாடி வராங்க. ரொம்ப இருட்டாயிடுச்சு. பாருங்கள், இங்கே தான் அந்த ரெஸ்ட் எடுக்கிற இடம். மஸ்டாங்க எங்கேயா இருக்க? ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஒரு ரெட் கலர் லைட் அடிக்குதா, அவர் தாங்க நம்மளோட, அவர் பேர் என்ன? கைடுங்க. ஆக்சுவலாக அங்கே தண்ணியில் தாங்க இருக்கும். உங்களுக்கு இந்த இருட்டில் தெரியுதா நான் தெரிலங்க. இன்னும் எங்கள் டெஸ்டினேஷனும் வரல, பயமாக இருக்குது வேறு. ஏன் அடுக்குண்ண மணி என்னையா? மணி 7 இருக்குமா? 7 மணிங்க. உங்கள் ரெட் லைட் தெரியுதா, அவர் தான் நம்ம கைடு. அவர் பின்னாடி வர்றதுக்காக அந்த பேக்கில் வந்து ஃபோனை வச்சு லைட் எரிய வச்சு போயிட்டுருக்காரு. நம்ம ஏரியாவே காணியா, நாம் மட்டும் தான் போகிறோம். தொலைஞ்சது போயிட்டா அவ்வளோதான். ரொம்ப ரிஸ்க்குங்க. சாயந்தரம்லாம் வராதிங்க. சாயந்தரம் நேரத்தில் அட்வைஸபிள் இல்லைங்க. அப்படியே வந்தாலும் அந்த ஸ்பீட் போட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு ஒட்டுக்க கேங்கோட போயிடுங்க. நான் தனியாக போயிட்டுருக்கேன், எனக்கு பயமாக இருக்குது வேறு. எல்லாரையும் பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகணும். அதுதான் இப்போ ஒரே நோக்கம். இருட்டானா கண்ணு தெரியாதுங்க, அதுவும் பயமாக இருக்குது. ஐயோ தெரிலவா, லைட்டே தெரில. ஷார்ட்கட்டா நான் தூக்கிட்டு கூட நடந்து வரேண்ணா. இருட்டில் ஒன்றுமே தெரியலை. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். கரைக்கடியாக காலை கழுவிட்டு வரேன். காலை மட்டும் கழுவிக்கிறேன். ஜாலியாக இருக்கீங்க போல. எதுவும் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்பா மைக்குங்க பறக்குறியா? சோறு சாப்பிடலாம், செத்துருவேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா கரைக்கு வந்து விட்டோம். முடியல, என்னால் முடியல, யாராலையுமே முடியல. ரொம்ப 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 டயர்டு, ரொம்ப கை கால் வலி. இங்கே மாட்டி வைக்கிற சொன்னாங்க, மாட்டிடலாம். மைக் என்னாச்சு தெரில, கோப்ரோ என்னாச்சு தெரில, எல்லாமே என்னாச்சு தெரியல. எல்லாம் என்ன நிலமனே தெரியல. பார்ப்போம், ஒர்க் ஆகும்னு நம்புவோம். எப்படி இருந்துச்சு? தெரியுது ஏதோ கொஞ்சம். மைக்கு தண்ணியில் போயிடுச்சு. தண்ணியில் போட்டா தண்ணியை மைக்கோட குதிச்சுட்டான். லைஃப்ல வேற லெவலுங்க, வேற லெவலு. இந்த மைக்கு இருக்கா? அழுத்தி பாரு. ஒர்க் ஆகாம போயிடுச்சுன்னு அழுத்திட்டு. விக்ரம் படம், விக்ரம் கிளைமேக்ஸ் இங்க. அந்த பனானா அதுவா? டேய் இதா, இதுக்குள்ள ஏதோ இருக்கு பாரு. இதுக்குள்ள ஃபோன் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், மைக்ல இருந்து பேக்ல இருந்து
எல்லாம் தண்ணியில் பொத்துன்னு குதிச்சிட்டோம். அவட்ட கொடு, அது உள்ளே இருக்கலாம் எடுத்துகிட்டு கொடு. என்ன பண்ணுறது பேக கொடு அவர்கிட்ட. எல்லாம் எடுத்துட்டியா? உள்ள எதுவும் இல்லை. இந்த ஜாக்கெட் கட்டுறீங்களே வாங்க போய் சாப்பிடலாம்னாலும் முடியல. சாப்பிட்டுட்டு அப்புறம் நெக்ஸ்ட் பீச்சுக்கு. இந்த ஜாக்கெட் அனுப்புறேன். பீச்சுக்கு தான் போகணும் மெயினா. வந்ததே பீச்சுக்கு தான். என்னது சும்மா இருங்க, ஏதாவது சொல்லி கிளி வச்சிட்டீங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணிட்டீங்களே. ஊடு வேற மாதிரி. கன்ஸ் வாங்க கன்ஸ் பார்ப்போம். கன்ஸ் இன்ஸ்டா ஐடி வந்து அகில் கன்ஸ். அகில் கேர்ள்ஸா? கன்ஸா? துப்பாக்கி இருக்கா? போலாம். சேட்டாவா? சேட்டாண்ணா என்னடா? அண்ணா என்கிட்ட தான் இருக்கு. போலாமா? போய் சாப்பாடு சாப்பிட்டு போகலாம். முடியல, எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். முதல்ல மனநிலையில் குதிச்சுனே தெரில. அட பாவி, குதினா ஒரு அதுக்குன்னு ஒரு எல்லாத்தையும் வச்சுட்டு குதிக்கிறது. அமைதியாக உட்காந்துட்டே இருந்துருக்கலாம். எப்படியும் தண்ணியில் போடாமல் இருந்தேன் உள்ள. எடுத்து பார்த்தா என்ன ஆகுன்னு தெரில. பிடிக்கலையா? பிடிக்கலையா? சூப்பர், வேற லெவல். டயர்டு, கை சமாளி. கண்ணாடி கூட நான் எடுக்கல, இப்படியே தான் வச்சுருக்கேன். ஆடா பாவி, கண்ணாடி கூட ஃப்ளோட்டா இது கொஞ்சம் ஆகும், ஆனால் கருப்பில் தெரியாது. ஒரு ரவுண்டுக்கே முடியல. ஐயோ, இன்னும் 2-3 ரவுண்டு. வாங்க அங்கே போகலாம். ப்ரோ தேங்க்யூ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. கம்னஸ்டே. ஓகே, கண்டிப்பாக. சைடாக நடந்து போயிட்டுருக்கான். அப்பா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம இங்கே வந்தாச்சு. எங்களுக்குலாம் ஃபஸ்ட் டைம். அப்பா முடியல, இந்த வெளிச்சத்தில் தான் தெரியுது. ஹே வந்தாச்சு ஆரம்பித்த இடத்துக்கு வந்தாச்சு. அப்படியே போய் சுட ஏதாவது ஒன்று சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி போய் பீச்சுக்கு போயிடலாம். போயிட்டு அப்பான்னு உக்காந்தா சூப்பராக இருக்கும். ஓகே கிளம்புவோம். இவர் தான் நம்மளே கூட்டிகிட்டு வந்த கைடு. நல்லா பேசினார், நேம் ஹரி. அப்புறம் எப்பா ஐயப்பா தும்கு கொஞ்சம் பரவாயில்லடா. ஃபோன் அடியா, இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ஸ்டேட்டஸ் ஸ்டோரி. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போது வர்க்காலில் இருக்க கிளிப்பில் இருக்கோம். லைட் எடுத்து மாட்டிக்கிட்டா வேணாமா? வேண்டாம். ஏன் நானும் தெரிய வேண்டாம் வெளிச்சமா? நம்ம என்ன எல்லாரையுமே எடுக்க போகிறோம்? உன்னை மட்டுமா காட்ட போகிறேன்? அப்படியே இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா மைக்கு தண்ணியில் போட்டேன். இந்த மைக்கில் கேட்கும். ஹாய். ஓகே, டாட்டா பாய். இன்னும் வாண்டடாக வந்து வீடியோவில் காட்டுன்னு சொல்கிறோம். இப்பயும் நமக்கு வந்து ஃபேன்ஸ் கூட்டிட்டாங்க. ஸோ வந்து லைட் என்ன மாட்டினா இன்னும் நல்லா வந்து ஒரு பப்ளிக் ரியாக்ஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எடுத்து மாட்டுங்க. வேணாம், ஏற்கனவே மேலே கீழேயும் பார்க்குறாங்க.
என்ன இவனுங்களும் தலைக்கு மாட்டிக்கிட்டு இருக்கானுங்க. திருப்பிட்டா கேமராவை யூஸ் ஆகும். சரி வேணாம். இல்லைங்க இங்கே பொம்மை இருந்துச்சு இதோ அதுக்கு சொல்லிட்டு இருந்தேன். பாருங்க என்னென்னவோ கடை இருக்குது வித்தியாசமா. பேக் கடை என்னையா இது? நம்ம ஆளுங்களை காணோம். நின்ட்டாங்க ஏதோ ஒரு கடையில் எங்கள் ஆளுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து கீழே பீச் இருக்குது. இது எதுக்கெல்லாம் தலையில் மாட்டி சுற்றிட்டு இருக்காங்க இந்த ரெக்கையை? ஸ்டைலா? ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரினர்ஸாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக. நக்கா வர வந்து விற்க போகுதுன்னு நினைக்கிறேன். தீங்கிருச்சா? நக்கம் கொய்து போகிறான் ஃபுல்லும். இவ்வளோ டேட்டு போகுது. அம்மா சாமி பார்த்தியா? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பீச்சு உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அதனால் நான் திரும்ப அதை காட்டுறதுல இங்கே இருக்கியா? இங்கே இருக்கியா உள்ள பீரு? ஐயோ பீர் இல்லைங்க, அது ஸ்வீட் பீர். ஐயோ இதை போடணுமா? எங்கள் அம்மாலாம் பார்ப்பாங்க. சரி கட் பண்ணிடுவேன்.